ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இதை பற்றி பேசி. எல்லாம் அமைதியாக இருக்குது, சீஸ் ஃபயர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் திடீர்னு வந்து எப்படி சீஸ் ஃபயர்? நமக்கு விருப்பமே வந்து அமைதி ஆகணுன்றது தான். போர் அப்படிங்கிற இடத்துல வந்து போர் சம்பந்தப்பட்டு பாதிக்கப்படுற ஈரான் மக்கள், பாதிக்கப்படுற இஸ்ரேல் மக்கள், பாதிக்கப்படுற காசா மக்கள், நம்ம இந்திய மக்கள் நம்மளும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ட்ரம்ப் என்ற ஒரு கிறுக்கு அதிபனும் நெத்தன்யாகு என்ற ஒரு கிறுக்கல் அதிபனும் இருக்கிற வரைக்கும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய டீட்டெயில் பார்க்குறேன்ல, இது வந்து சுயநலத்துக்காக யாரை வேணாலும் பண்ணி கொடுப்போம் அப்படி ரொம்ப மோசமாக இருக்காங்க. அமெரிக்காவோட தூண்டுதலின் பேரில் பீஸ் டாக்ஸுக்கு வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு ரெடி பண்ணுறது ரொம்ப முனைப்பு காட்டுறது வந்து பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லை. அமெரிக்கா வந்து நிறைய உதவி பண்ணுறாங்க, சவுதி அரேபியா உதவி பண்ணுது. அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு வேறு வழியில் அவங்க வந்து முனைப்பு காமிக்கிறாங்க. இப்போ கையெழுத்து போட போகிறாங்க அப்படின்ற இடத்துல இவங்களுடைய டிஸ்ட்ராயர் கப்பல் இருக்குல்ல, அதிலேருந்து தூக்கி அடிச்சிட்டாங்க. இவர் நம்ம முஜ்தபா கமேனி, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஈரானுக்கு உள்ளதாக இருக்காரு, ஆனால் எந்த இடத்துல இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, வெகு சிலரை தவிர. இன்னுமே அவருடைய உயிருக்கு வந்து ஆனால் த்ரெட் இருக்கா சார்? பெரிய த்ரெட் இருக்குது, சாதா த்ரெட் இல்லை. ஏன்னா ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நமது தொடர்பாக பேசி. என்னென்னா ஈரான் அமெரிக்கா திரும்பவும் அந்த சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்கா அடிச்சிருக்கிறாங்க. ஈரான் வந்து சீஸ் ஃபயர் டைமில் இப்படி எதுக்கு திரும்ப வந்து இந்த மாதிரி வம்பில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக இது ஃபர்தராக டெவலப் ஆகுமா இல்லை இதோடு நின்றுமா? இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இதை பற்றி பேசி. எல்லாம் அமைதியாக இருக்குது, சீஸ் ஃபயர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் திடீர்னு வந்து எப்படி சீஸ் ஃபயர்? நமக்கு விருப்பமே வந்து அமைதி ஆகணுன்றது தான். நிச்சயமா. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து செய்தி பேசுகிறோம், 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த போர் அப்படிங்கிற இடத்துல வந்து போர் சம்பந்தப்பட்டு பாதிக்கப்படுற ஈரான் மக்கள், பாதிக்கப்படுற இஸ்ரேல் மக்கள், பாதிக்கப்படுற காசா மக்கள், அப்புறம் இங்கே பாதிக்கப்படுற அரபு நாடுகள் இருக்காங்க அந்த மக்கள், அப்புறம் இந்த போருக்கு சம்பந்தமே படாமல் தனியாக இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் இருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், நம்ம இந்திய மக்கள், ஏன்னா நம்மளும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ரேட்டெல்லாம் பார்த்தா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 மாதம் கழித்து பார்த்தா நம்ம எக்கானமி இன்னும் ரொம்ப பிரச்சனையாக வரும் போல இருக்குது. ஏன்னா $55-60 வாங்கின இப்போ க்ரூட் ஆயில் வந்து இப்போ $110 $140 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உலக அளவில் பாதிப்பு வந்துட்டு இருக்குல்ல, அதனால் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் முடியும்னு வந்து நம்ம விருப்பத்தை வந்து கேட்டால் அங்கே வந்து நடக்குது. ஏன்னா ட்ரம்ப் என்ற ஒரு கிறுக்கு அதிபனும் நெத்தன்யாகு என்ற ஒரு கிறுக்கல் அதிபனும் இருக்கிற வரைக்கும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறைய டீட்டெயில் பார்க்குறேன்ல, இது வந்து சுயநலத்துக்காக யாரை வேணாலும் பண்ணி கொடுப்போம் அப்படி ரொம்ப மோசமாக இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு இதில் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுவோம். நமக்கு கிட்டத்தட்ட ஜிசிசி கண்ட்ரி, ஏற்கனவே ஜிசிசி கண்ட்ரி என்னென்னு சொல்லியிருக்கோம். சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைனு, கத்தாரு, UAE, ஒமான், இந்த 6 நாடு ஜிசிசி. அதுக்கப்புறம் நான் ஜிசிசி கண்ட்ரி அரபு எடுத்திங்கன்னா வழக்கம் போல் ஜோர்டானு, சிரியா, லெபனான், இதெல்லாம் வந்து அதில் வந்துடும். ஓகே. அப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் சேர்ந்த முஸ்லீம் கண்ட்ரி, அதுக்கு மெயின் இதோடு சேர்ந்த கண்ட்ரி எடுத்திங்கன்னா எகிப்து. அப்புறம் இந்த சைடு கிழக்கு பார்க்க அப்படி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான். இவங்க எல்லாருக்குமே என்ன வருதுன்னா, இந்த ஹர்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பொழப்பு ரொம்ப சிரிக்குது, பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஹர்மோஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாபல் மந்திப் அதையும் க்ளோஸ் பண்ணுறேன், இஸ்ரேலுக்காக க்ளோஸ் பண்ணுறேன். நேற்று வந்து சோமாலியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறத பூரா க்ளோஸ் பண்ணிட்டா திக்கால் இருக்கிற சந்து இருக்கிற ரோடு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கே போகிறது? ஸோ பிரச்சனை ஓடிட்டுருக்கா. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணது அமெரிக்காவோட தூண்டுதலின் பேரில் பீஸ் டாக்ஸுக்கு வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு ரெடி பண்ணுறது ரொம்ப முனைப்பு காட்டுறது வந்து பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லை. அமெரிக்கா வந்து நிறைய உதவி பண்ணுறாங்க, சவுதி அரேபியா உதவி பண்ணுது. அப்படிங்கிறனால பாகிஸ்தானுக்கு வேறு வழி இல்லை, அவங்க வந்து முனைப்பு காமிக்கிறாங்க. சவுதி அரேபியாவுக்கு ஒரு வழி இல்லை. 2030க்கு ஒரு பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்காங்க. வேர்ல்டு டாலஸ்ட் டவர், அது கேள்வி. சவுதி விஷன் 2030 சவுதியில். அப்போ அதில் வந்து ஒரு டாலஸ்ட் டவர் 1 கிலோமீட்டருக்கு. இது வந்து துபாய்க்கு இணையாக டெவலப் பண்ணுறதுக்கான, துபாய் தாண்டி டெவலப் பண்ணுறதுக்கு ஆமாம். ஸோ ஒரு லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உலகத்தில் வேற ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து பெரிய படித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு இது இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஃபண்டு வேணும்ல, அந்த நாட்டோட ஃபண்டு பத்தாது.
ஏன்னா அந்த ஃபண்டை பூரா அங்கே வந்து உள்ள அமெரிக்காவில் போட்டு வச்சுருக்காங்க. திரும்ப இடையில செலவுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் எப்போ ஒன்றும் கேட்காத வெயிட் பண்ணி இப்போ அப்புறமா தரோம் அப்படின்ட்டு ஒரு 7 எமிரேட்ஸ்னா 7 அரபு நாடுகளோட பணத்தை பூரா வந்து முடக்கி வச்சுட்டு தரமாட்டுறாங்க இப்போ. ஓகே. அமெரிக்கா அது தரமாட்டோம்னா நாங்கள் வந்து ஈரான் மாதிரி உங்களுக்கு வந்து சேங்ஷன் பண்ணலை, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இது செக்யூரிட்டிக்காக கொடுத்த பணம் எல்லாமே. ஆமாம், இல்லை அவங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ண பணம் நீ வச்சுக்கோ, அப்புறமா நான் கேட்கும்போது கூட டெபாசிட் பண்ண பணங்க. அந்த பணத்தை டெபாசிட் சாதாரணம் இல்லை, பில்லியன் அண்ட் ட்ரில்லியனில். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கும் கஷ்டம். அப்போது இவங்க வந்து சவுதி அரேபியா முதல்ல போட்டது அப்படின்னா $7 ட்ரில்லியன் ஒருத்துக்கு பெரிய ப்ராஜெக்ட், மெகா ப்ராஜெக்ட். அப்புறம் இனிஷியலாக வந்து 2030 முடிக்கும் போது 1 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 97 ஒரு 100 லட்சம் கோடி, அதுக்கு பெரிய ப்ராஜெக்ட். அவ்வளோ பணம் வேணும்ல, அங்கே எவ்வளோ தான் வந்தாலும் சரி பணத்துக்கு ரீபேமெண்ட்டுக்கு கையில் வந்து ஆயில் இருக்குது, அதுக்கு வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஆயில் தான் எங்கே அதான் பூரா அடிச்சுட்டாங்க. என்ன அப்போ இல்லை, ஏற்கனவே நீங்கள் வந்து 4 மாதம் முன்னாடி பார்த்தீங்க போடுற டைமில். இப்போ வந்து பிரச்சனை வந்து இந்த பக்கத்தில் ஹர்மோஸ் வழியே நிறையா போகணும். ஏன்னா சவுதி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைட்லேருந்து ரிஃபைன் பண்ணது குரூடாயில் எல்லாம் சேர்த்து இந்த பக்கம் போகணும். வேறு ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணி வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்போ ஹர்மோஸ் திறந்து நார்மலாக முன்ன மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ ஒரு நாளைக்கு 120லேருந்து 140 கப்பல்கள் போனால் மட்டும்தான் உலகம் சகஜமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் இதில் ரெட்சியில், ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு 2 பக்கம் இருக்குது. அந்த பக்கம் யான்பு இது இருக்கு இல்லையா, ஆனால் அங்கேயும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இல்லை பிரச்சனை இப்போ பெருசாக இல்லை, இன்னும் பெருசாக இல்லை. அது வந்து இஸ்ரேல் கப்பலுக்கு பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு வரைக்கும் லாரியிலையோ பைப்லேயோ கொண்டு போய் அதுக்கப்புறம் ஏற்றணும் என்ன ஆகும்? சென்னை துறைமுகத்தில் ஏற்றலாம், மும்பையில் அந்த துறைமுகத்தில் ஏற்றலாம், அல்லது பக்கத்தில் வந்து காண்ட்லா குஜராத் துறைமுகத்தில் ஏற்றலாம். இதை விட்டு போட்டு இப்போ சென்னை துறைமுகத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், நேராக கேரளாவில் கொச்சி துறைமுகத்தில் ஏற்ற முடியும் அப்படின்னு என்ன கணக்கு அது? அப்போது கஷ்டம் தானே இதுலேருந்து ஏற்று. அப்போ 2 பக்கமும் தேவைப்படுது. இந்த பக்கம் ஹர்மோஸும் தேவைப்படுது, அந்த பக்கம் பாபல் மந்திப்பும் தேவைப்படுது. அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆர்வம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு அக்ரிமெண்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு 60 நாளைக்கு வந்து ட்ரூஸ் அதை வந்து சைன் பண்ணணும் அப்படின்றாங்க. இதுக்கு முக்கியமாக கொண்டு வந்து சேர்த்ததில் எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா கத்தாருக்கும் ஈரானுக்கும் ஆகாது. ஆனால் வேறு வழி இல்லை, ஈரானே சரி ஓகே நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து கத்தாரில் வந்து இறங்குறாங்க. அப்பாஸ் அராக்கி போய் பேசுகிறேருந்து. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இவங்க ஈஜிப்டு, ஏன்னா அவங்களோட மொத்த பொழப்பே வந்து அந்த சுயஸ் கால்வாய் இருக்குல்ல, அது வழியாக தான் மொத்த பொழப்பே இருக்குது அவங்களுக்கு, அவங்க ஆர்வம். அப்புறம் துருக்கி வந்து அப்போ ஏதாவது சிந்தி சதுரி ஏதாவது கிடந்தால் அதை பொறுக்குமைங்கிற அவங்களோட ஒரு நோக்கம். எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு ஒரு 5 நாடு சேர்ந்து கையெழுத்து போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சைனா, கேள்விப்பட்ட வரைக்கும் சைனா அமெரிக்காவை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீ ஒழுங்காக வந்து இது மாதிரி கையெழுத்து போகிற வழியை பாரு, இல்லைன்னா எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரான் வந்து இல்லை இன்னும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது ரஷ்யா வந்து ஈரானை கூப்பிட்டு இல்லை நீ வந்து இப்போதைக்கு வேறு வழி இல்லை, நீ வந்து சில இது அக்ரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா எல்லாம் ஓகே அப்படின்ற இடத்துல இப்போ கையெழுத்து போட போகிறாங்க. அப்படின்ற இடத்துல இவங்களுடைய டிஸ்ட்ராயர் கப்பல் இருக்குல்ல, அதுலேருந்து தூக்கி அடிச்சிட்டாங்க நேற்று பாந்தர் அப்பாஸ் 26ஆம் தேதி. ஆமாம், பாந்தர் அப்பாஸ் அடிச்சிட்டாங்க. எதுக்கடா அடிச்சு அப்படின்னா சென்காம் என்ன சொல்கிறாங்க, அடிச்சு போட்டு எங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ், நாங்கள் தற்காப்புக்கு அடித்தோம். சரி, தற்காப்புக்கு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அங்கே தேவை வந்துச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் வெட்ட ஓடி வந்தான், நான் வந்து ஊற்றிட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, அதான தற்காப்பு. ஆமாம், அவன் பாட்டுக்கு கையில் வந்து ஒரு அருவாளை வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், நேராக போய் கையை வெட்டின அர்த்தம், அவன் வீடுவான்னு நினச்சி நான் வந்து கையை வெட்டேன். அப்போ என்ன தற்காப்பு? நீ வந்து அந்த கடைசி நார்த் அமெரிக்காவிலேருந்து நீ இங்கே வந்து உட்காந்துருக்க, இங்கே வந்து உட்கார்றதே முதல்ல தப்பு. நீ இருக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்வே, இவன் வந்து ஹர்மோஸில் இருக்கிறது அவன் சொந்த இடம், எல்லா கப்பலும் போகுது வருது, அது அவன் சொந்த இடம், சொந்த இடத்துக்குள்ள போகுது வருது. நீ வந்து அங்கேருந்து எத்தனை 1000 கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்க, அப்போது நீ பண்ணுறது தப்பு. அப்போ நீ வந்து உலகத்தின் ரவுடி அப்படின்னு இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்னு பிரச்சனை. உடனே வந்து இந்த மாதிரி இவங்க மிசைல் ஒரு 3 மிசைலை சம்திங் அடிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டு போட் இருக்குல்ல, அதை அனுப்பிச்சிருக்காங்க. ஃபாஸ்ட்டு போட்டை இவன் அமெரிக்கா வந்து அடிச்சிட்டாங்க. ஒரு மிசைல் வந்து ஒரு கப்பலில், ஒரு பெரிய கப்பல், அதில் பின்னாடி வந்து ஒரு சாத்திருச்சு, கப்பல் வந்து கிட்டத்தட்ட அவுட், அமெரிக்க கப்பல். இப்போ என்ன செய்வீங்க இப்போது? அப்புறம் அங்கேருந்து நம்ம அயத்துல்லா நம்ம முஜ்தபா கமேனி, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, ஈரானுக்குள்ளே தான் இருக்கார், ஆனால் எந்த இடத்துல இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. வெகு சிலரை தவிர ரொம்ப
இதில் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு நெருக்கடி தானே. வெளியில் மக்களோட மக்களாக வர முடியாமல் பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை பிரேயரோ இல்லை வந்து நமக்கு பக்ரீத் பிரேயர் இருக்கு இல்லையா, இந்த பிரேயரோ பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் வந்து இமாமா பண்ணுற ஆள். முக்கியமாக அதாவது ஒரு பள்ளிவாசல் வந்து ஒருத்தர் முன்னாடி நின்று பிரேயர் பண்ண வைப்பாங்க, தொலை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இமாம். ஓகே. ஏன்னா அந்த நாட்டோட இது எப்படின்னா இமாம் தான் ஆட்சியாளரும். ஒரு பக்கம் இமாம், இன்னொரு பக்கம் ஆட்சியாளர், ரெண்டு ஒரே ஆள் அப்படிங்கிறது இல்லையா. அந்த மாதிரி வர முடியாமல் ரொம்ப ஒரு ஜன்னல் கூட இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கிற மாதிரி. ஆனால் அவரோட வார்த்தை தான் கடைசி ஃபைனல் வார்த்தை. அப்போ என்னென்னா போய் எழுதும்போது அது ஒரு டீட்டெயில் சொன்னாங்க, என்ன சொல்லியிருந்தது தான் தெரிஞ்சதான். சார் ஒரே ஒரு சின்ன சந்தேகம், இன்னுமே அவருடைய உயிருக்கு வந்து ஆனால் த்ரெட் இருக்கா சார்? பெரிய த்ரெட் இருக்குது, சாதா த்ரெட் இல்லை. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளேயே இன்னும் வந்து முன்னாடி ஒரு ஒரு $1 மில்லியன் தர்றேன், நீ வந்து இப்போ இருக்கிற இடத்த சொல்லி கொடுத்துரு, இல்லை 10 மில்லியன் சொன்னாங்கல்ல, $10 மில்லியன் தான் இருக்கிற இடத்த சொல்லி கொடு அப்படின்னா அதுக்கு ஆசைப்படுற ஆளுகள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ வறுமையில் இருக்கும், சரி இங்கே லேசாக காமிச்சு விட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி காட்டி கொடுத்து வாங்கி இது வரைக்கும் உயிரோடு இருந்தது யாருமே கிடையாது. மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நீ காட்டி கொடுத்துட்ட, காசை வாங்கிட்டு என்ன செய்வேன்? உலகத்துக்கு எங்கே போனாலும் இவங்க போய் பின்னாடி போய் துரத்தி போய் அடிக்க மாட்டாங்க, அப்போ உயிரே போயிடும். ஆனாலும் அது வந்து $10 மில்லியன் கிடைக்குதா, இல்லை ஒரு ரகசியம் வந்து ஒரு $20 மில்லியன் தர்றேன் எடுத்து காட்டி கொடு அப்படின்னா காட்டி கொடுக்க ஆள் இருக்காங்க. அதனால் எந்த விதமான ஒரு இந்த இருக்குல்ல ஃபோனு அது மற்றது டீட்டெயில் கம்யூனிகேஷனுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. இங்கே ஆட்கள் போவாங்க, அங்கே போனால் அது ஒரு மாதிரி பழைய பட்டர் பேப்பர் மாதிரி அல்லது ஏதோ மெழுகு பேப்பர் மாதிரி வச்சு அதில் வந்து இப்போ எழுதுவாங்க. தீயில வெளியில் வந்ததுக்கப்புறம் சங்கீத மொழி தான் இருக்கும், தீயில காமிப்பாங்க, ஓ இப்படியா அப்படின்னா அழிஞ்சு போயிடும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நம்ம எலெக்ஷன் கமிஷன் வைக்கிறதே வந்து 40 நாள் 20 நாள் 40 நாள் அழிஞ்சு போகுன்றாங்க. இந்த பேப்பர் தெர்மல் பேப்பர் அது மாதிரி அங்கே வந்து பட்டர் பேப்பர் காமிச்சோன்னா முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். ஒன்ஸ் அப்படி எடுத்து பார்த்தாச்சா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து போட்டு வாயில் போட்டு கசக்கு பண்ணி இது பண்ண ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அப்போது அந்த உத்தரவு வருது, அந்த உத்தரவு நடக்கிறாங்க. இப்போ கடைசிங்க அடித்ததுக்கப்புறம் அவர்கிட்டருந்து வந்த இறுதி உத்தரவு என்ன அப்படின்னா, இனிமேல் நோ மோர் டிஸ்கஷன் அக்ரிமெண்ட் வித் அமெரிக்கா. அது என்னென்னா இன்னும் டேஞ்சர்னு அர்த்தம். என்ன இப்படி அக்ரிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த 5 நாடுகளும் ஆர்வமாக இறங்கி, அப்போது யோசிச்சு பாருங்கள், அமெரிக்கா வந்து இப்போ தற்காப்பு நடிக்கிறாங்க இல்லையா, தற்காப்புன்னு சொல்லி இஸ்ரேல் அடி, அவன் தானே பிரச்சனை. இஸ்ரேலில் தற்காப்புன்னு இஸ்ரேல் அடி, இல்லை ஓ நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கல்ல அவங்கள போய் அடி. இங்கே தற்காப்பு ஏன் வந்து அடிக்காது? அவன் அடுத்த இடத்துல உட்காந்துருப்ப, அங்கே தற்காப்புன்னு சும்மா திடீர்னு அடிப்பியா? அப்போது சவுதி அரேபியா முன்னாடி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம், இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஈரான் மேலே அடிக்கிறான்னு ஒரு கோபம், அடிக்கிறதுக்கு காரணமான அமெரிக்கா மேலே கோபம், அதை விட தாண்டி இஸ்ரேல் மேலே கோபம். இப்போ ஆப்ரஹாம் அக்கார்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து 5 நாடுகளும் 6 நாடுகளும் நீங்கள் வந்து சைன் பண்ணால் தான் ஆப்ரஹாம் அக்கார்டு, அது ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம், அது சைன் பண்ணால் தான் நம்ம வந்து அக்ரிமெண்ட்டை பேசுவோம். ஐயோ முதல்ல நீ வந்து அக்ரிமெண்ட்டை சொல்லுப்பா, ஹர்மோஸை திறந்து விடுவாங்க. ஹர்மோஸை திறந்து விடணும்னா நீ வந்து ஒரு $7 பில்லியன் அங்கே கத்தார் பேங்க்கில் வச்சுருக்கீங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க, இல்லை முதல்ல நீ திறந்து விட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணி, இல்லை நம்ப முடியாது. இப்படி மாறி மாறி பேசி எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் கொடுத்து, ஒரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் ரஷ்யா எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து, சரி ஓகே அப்புறம் பேசிக்கிறோம், முதல்ல வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி ஒரு 60 நாளைக்கு ட்ரூஸ் போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை சைன் பண்ணுவோம் அப்படின்னு அந்தளவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ கத்தார் வந்து அந்த இடத்த கொடுத்து அவனுக்கு மடத்தையும் கொடுத்து இப்போ வந்து திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்குல்ல, அப்போ கத்தார்காரன் கேனையனா, இல்லை சவுதி அரேபியா, UAE, இல்லை பாகிஸ்தானு, துருக்கி, இவன் ஈஜிப்டு, இவங்கெல்லாம் கேனையங்களா, அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது கடைசி கையெழுத்து போடும்போது அடிப்பாங்க. அடித்தா அப்போ இவங்கெல்லாம் யார்? அப்போ அடிமைகள், கேனையங்க, கிறுக்கு பயல்கள் சொன்னெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டி போவாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் அமெரிக்கா மேலே கோபம். எது இந்த நாடு அத்தனைக்கும். ஆனால் செய்வதறியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? இப்போது திரும்ப இல்லை பேச்சுவார்த்தைக்கு வரல அதனால் நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இறங்கி அடிக்க வந்தான்னா அந்த அந்த ரீஜனில் இருக்கிற அத்தனை இதையும் வந்து அடித்து குமிச்சிருவாங்க இவங்க ஈரான். இதைத்தான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம், அவன் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கான். ஆனால் வாலண்டரியாக போய் நாங்கள் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அடிக்கிறோம் அல்லது நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னு இது வரைக்கும் ஈரான் அடித்ததே இல்லை. இதை எங்கள் இடத்துல நீங்கள் பிரச்சனை பண்ண ஹர்மஸ் நான் க்ளோஸ் பண்ணுறோம், எங்கள் சட்டத்திட்டத்தை மீறி எங்கள் வீட்டுக்குள்ளே நீ வந்து கிராஸ் பண்ணி போனேன்னா சொல்கிறோம், வராதேன்னு சொல்கிறோம், கேட்கல அடிக்கிறோம் அப்படிங்கிறதான் ஈரானோட இது. இப்போ ஈரான் இந்த போர் நிலைமை இருக்கு இல்லையா, நிலைமை அந்தரத்தில் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. இதுக்கடையில் இன்னொரு செய்தியும் வந்தது, இந்த ஆள் நெத்தன்யாகு அந்த ஆள் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மாதம் மாதம் அவரை பற்றி ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. முன்னாடி இல்லை, அது முன்னாடி வந்தது வேற, அது போன மாதம் எப்படி செத்து போயிட்டாருன்னு சொல்லி காஃபி கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ஏஐ அப்படின்னாங்க.
அது இல்லை இப்போ உயிரோடு இருக்கார். ஆனால் திரும்ப வந்து அந்த ஆள் என்ன இந்த புரோஸ்டேட் கேன்சர் இருக்குல்ல, அந்த கேன்சரில் அந்த ஆளுக்கு வந்து முடியலை, திரும்ப வந்து எல்லாம் அப்படி கேன்சர்லாம் பரவி ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு, மரணத்தின் விளிம்பில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அப்புறம் இன்னொரு செய்தியும் வருது, இல்லை மரணத்தின் விளிம்பில்லாம் ஒன்றும் கிடையாது, அது மரணத்தையே அவர் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆள். அவர்கிட்ட பயந்துக்கிட்டு மரணமே வந்துட்டு வந்து பார்த்தா ஐயோ இந்த ஆளுக்கு நம்ம சம்மந்தமே இல்லை, அவனை ஏன்டா தொட்ட, மரணம் தண்ணியிலே கையை விடுவான் அப்படின்ற மாதிரி. மரணமே வந்து பார்த்து பயப்படுற ஒரு ஆள் அப்படின்னா நெதன்யாகு. அப்போ மரணம் எப்படி அந்த ஆளை சமீபிக்கும், நெருங்கலை. அந்த ஆள் வந்து இப்போ அடுத்து ஆகஸ்டில், மோஸ்ட்லி ஆகஸ்டில் இஸ்ரேலில் அடுத்து எலெக்ஷன் நடந்தே தீரணுமா, நடந்தால் சோழி முடிஞ்சு. எலெக்ஷன் நடக்கூடாதுன்னா இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. இத்தனை 3 வருஷமாக சண்டை போடுறது எலெக்ஷன் நடக்கூடாதுன்னு சொல்லித்தானே காசாவை போட்டு அடி அடிக்கிறாங்க. இப்போ சரி பேச்சுவார்த்தையில் இது பிரச்சனை அப்படின்னா நேரம் நான் ஹிஸ்புல்லா அடிப்பேன், அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, நீ ஹிஸ்புல்லா அடிச்சா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லித்தானே 4 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கும் நெதன்யாவுக்கும் கட்டிப்பிடி சண்டை வந்துச்சு. இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமும் கடைசியில் அங்கேயும் அடிக்க முடியல, வேறு வழி இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு சப்ளை கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு பிரச்சனை ஓவராக வந்துருச்சு. ஏன்னா அங்கேருந்து அள்ளி தந்தாங்க, அள்ளி தர்றதுக்கு அங்கே வந்து சட்டி எம்டி ஆகி போச்சு, ஒன்றும் இல்லை, இருக்கிற ஆயுதங்கள் நிறையா குறைஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா செலன்ஸ்கி வந்து இருக்கிற பிறகு பின்னாடி விட்டு கடைசி வந்து ஐயா எனக்கு ஒன்றும் இல்லையான்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். வாங்கினதெல்லாம் வித்துட்டு கேட்குறாரு திரும்ப. ஆமாம், திரும்ப கேட்குறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஈரான் இங்கே அடித்து குமிச்சிடுறது, எதை இஸ்ரேல் வந்து டோட்டலாக குமிச்சிடுறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீவ் இது இருக்குல்ல, இதை வந்து போட்டு அடி பொழந்து எடுத்து யுக்ரைனை வந்து பாதி வந்து அழிச்சிடுறது அப்படின்னு அவங்க ரஷ்யா ரெடி ஆகிட்டாங்க. இப்படி 2 பக்கம் ஒரே போல் அடித்து முடிச்சாங்கன்னா அமெரிக்கா வந்து பேன் நிற்பாங்க. என்ன செய்வாங்க, இதில் இந்த நேரத்தில் தான் யூரோப்பியன் யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனியனில், அதில் யூகே மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த யூனியனுக்குள்ளே. யூகே ஏற்கனவே வெளியே வந்துட்டாங்க, ஈரோலேருந்து இதில் யூனியன் வெளியே வந்துட்டாங்க. இப்போ வந்து கடைசியாக வந்திருக்க செய்தி என்னென்னா, ஜெர்மன் வந்து நாங்கள் யூனியன்லேருந்து வெளியே போகிறோம்யா அப்படின்றாங்க. அப்போ என்ன, ஏற்கனவே ஏகப்பட்ட இந்த ஒரு ஈரான் பிரச்சனையை வச்சு உலகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள். ஈரான் வந்து ஏற்கனவே அடிபட்டு கிடக்கு, பசி பஞ்சத்தில் இருக்காங்க, பிரச்சனை இருக்குது, அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக என்கிட்ட ஆயுதம் நிறையா இருக்குது, என்ன அடித்து நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இன்னும் எத்தனை மாதம் ஆனாலும் நீ அப்படியே மாத கணக்கு நீ வெயிட் பண்ணு, உனக்கு செலவு, நான் பாட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஈரான் வந்து அமைதியாக இருக்காங்க. ஈரானை வந்து திரும்ப தொட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல், துபாய் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சிக்கல்லாம் வரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு உள்ள தகவல். ஓகே சார், கட்டிப்பிடி சண்டைன்னீங்க, நமக்கு தான் வந்து கட்டிப்பிடி வைத்தியம் தான், சண்டை கிடையாது. அதனால் மீண்டும் வந்து சீஸ்ஃபயர் இல்லாமல் போர் முடிஞ்சிரும் நம்ம எதிர்பார்ப்போம். என்ன சார்? இல்லை, அதான் முடியறதுக்கு விட மாட்டாங்களே, நமக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி நினச்சிருந்தோம். ரைட், ஏன்னா நம்மளோட சொந்தங்கள், நம்ம நண்பர்கள் நிறைய வந்து 1 கோடி பேர் இருக்காங்க அங்கே. என்னதான் இருந்தாலும் நம்ம மக்கள் இல்லையா அது? கண்டிப்பாக. ஆமாம், அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கல்ல. அப்படிங்கலாம் நமக்கு வந்து போர் நிறுத்தம் இங்கேயே மட்டும் இல்லை, அப்படி பார்த்தா யுக்ரைன்லேயும் இருக்காங்கல்ல, நம்ம மக்கள் தானே, உலகத்தில் மக்கள் நம்ம மக்கள் தானே, அங்கே ஏன் போர் வரணும்? அங்கேயும் வந்து எல்லாமே உலகத்தில் சுபிச்சமாக போர் நிறுத்தம் வரணும். அதுக்கு வந்து அமெரிக்கா பெருசாக அடி வாங்கணும், இஸ்ரேல் வந்து இல்லாமல் போகணும். அப்படின்னா தான் போர் நிறுத்தம். மந்திர மாதிரி சொல்கிறீங்களே, சொல்லும் போது சேர்த்து. இல்லை வந்து இல்லாமல் போயிடணும். இருக்கிற கொஞ்சம் இடத்துல வந்து ஐயா நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கோம், உரண்டு எடுத்தால் 4 சாத்திரக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஹமாஸ், இங்கிட்ட ஹதீஸ் போட்டு தாக்கி ஒழுங்காக இருக்கணும், மூச்சு பேசக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் வந்து அப்படி சோழி முடிச்சாங்கன்னா சரி, அமெரிக்கா வந்து உன் கப்பல் இந்த பக்கம் வருதுன்னா என்னப்பா இங்கே வருது, இல்லைங்க நான் வந்து இப்படி போனேன் அப்படின்னு அமெரிக்கா வந்து அமைதியாக வந்து சொல்லு கேட்டுட்டு இருந்தால் உலகம் சுபிச்சமாக அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார், அரியலூர் மாவட்ட செலன்ஸ்கி ரசிகர் மன்றம் சார்பாக நன்றி சார்.